மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் காலை 10 மணி முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மஞ்சளார் ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள மஞ்சளார் ஆற்றங்கரையோர பகுதிகளான தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, தும்மலப்பட்டி, வத்தலகுண்டு, விருவீடு உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் சம்பள உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் குமரி மாவட்டத்தில் அனைத்து பேருந்து பணிமனைகளிலும் 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. எப்போதும் போல் இன்றும் வழக்கம் போல் பேருந்துகள் இயங்கி வருகிறது. பேருந்துகள் வழக்கம் போல் சென்றதால் பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளும் வழக்கம் போல் பேருந்து நிலையம் வந்து பேருந்தில் பயணம் செய்து வருகின்றனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன ஆண்டான்கோவில் ரோடு சாலையில் 65 வயதுடைய நபர் ஒருவர் காலை முதல் பெய்த மழையில் நனைந்தவாறும் தொடர்ந்து அதே இடத்தில் யாரிடமும் பேசாமல் படுத்து இருந்துள்ளார். இதனை அப்பகுதியில் உள்ள நபர்கள் பார்த்து மனநலம் பாதித்த அந்த நபரின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். பகிரப்பட்ட புகைப்படத்தை பார்த்த சமூக ஆர்வலர் பொன் முத்துக்குமார் மனிதநேயத்துடன் மனநலம் பாதித்த நபர் இருக்கும் இடத்திற்கு வந்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். மனித நேயத்துடன் சாலையில் கிடந்த முதியவரை மீட்ட சமூக ஆர்வலர் பொன் முத்துக்குமாருக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள சொல்லுப்புலி பீட் என்கின்ற பகுதியில் இன்று வழக்கமான ரோந்து பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ஒரு சிறிய யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளது. அதை பார்த்த வன ஊழியர் உடனடியாக யானை உயிரிழப்பு குறித்து வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் விரைந்து சென்ற வனத்துறை உயர் அதிகாரிகள் யானை உயிரிழப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் யானை எப்படி உயிரிழந்தது, அதன் உயிரிழப்பு காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பணகுடி அருள்மிகு ராமலிங்க சுவாமி உடனுரை சிவகாமி அம்பாள் மற்றும் ஸ்ரீநம்பி சிங்கப்பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மாத பிரதோஷம் சிறப்பாக நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் மார்கழி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் நடை திறக்கப்பட்டு முதலில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி சன்னதி முன் அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள், பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம், அரிசி மாவு, திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பிரதோஷ ரிஷப வாகனத்தில் பிரதோஷ உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்து கோவில் பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த ராதாமங்கலம், வடகாலத்தூர், காக்கழனி, வலிவலம் உள்ளிட்ட கிராமங்களில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பானை, அடுப்பு உள்ளிட்ட மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களில் இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் பகல் பொழுதுகளில் வெயில் இல்லாமல் மேகமூட்டத்துடனே காணப்படுகிறது. இதனால் தயாரித்த மண்பாண்டங்களை காய வைக்க முடியாமலும் சூளையில் வைத்து சுட முடியாமலும் உள்ளது. தயாரித்த பச்சை மண்பாண்டங்களை காய வைக்க முடியாமல் வீட்டு திண்ணை மற்றும் அறைகளில் அடுக்கி வைத்துள்ளனர். இந்நிலையில் மழையால் எங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டது என தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு விவசாயம் போன்ற பயிர் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்குவதைப் போல மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி, சூளகிரி, காவேரிப்பட்டினம், எர்ரஹள்ளி, ஊத்தங்கரை, மத்தூர், போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழக அரசு பொங்கல் தொகுப்புடன் முழு கரும்பும் வழங்கப்படும் என அறிவித்து இருப்பது கரும்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் கரும்பு ஒன்றுக்கு 24 ரூபாய் நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, கரும்பு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலையான ரூபாய் 40 என நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டத்தில் 2வது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை 549 பேருந்துகளில் 90% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தங்களது 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். இந்நிலையில் இன்று 2வது நாளாக தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் தங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாலும் காஞ்சிபுரம் மண்டலத்தில் உள்ள 16 பணிமனைகளிலும் இன்று நேற்றை விட வழக்கமான பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்காலிக ஓட்டுநர்களாக 10க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரத்தில் தேர்வு செய்யப்பட்டு அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.